ஏன்டா அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் நடக்கும்னு எவ்வளவு கஷ்டப்படுது பார்த்துட்டு அப்படியே மரம் மாதிரி நிக்கிற. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லடா. நான் என்னடா பண்றது? எனக்கும் பார்க்க பாவமா தான் தெரியுது. யாரா இவன்? டேய் பாவப்பட்டினம் போறாது, இறங்கி செய்யணும். இந்தா கொண்டே கொடு போ. ஜூஸா? போடா போடா. கண்மணி, ஏய் இவன் யாரா? அவன் இவன் போய் கொடுத்துனுக்குறான். வீரா கிட்ட கொடுத்து இதை குடிக்க சொல்லு. பாவம் ரொம்ப டயர்டா இருப்பா. இந்தா. ஓஹோ மை மிஸ்டேக். அடுத்த ரவுண்டில் இன்னொரு 10 கூட தேர்த்திட வேண்டியதுதான். வீரா, இந்த நீ இதை குடி, குச்சா கொஞ்சம் தெம்பு கிடைக்கும். இல்ல பரிகாரத்தை முடிச்சுட்டு அப்புறமா குச்சிக்கிறேன். மா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. இதெல்லாம் குடிக்கலாம். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். குடி வீரா, குடிமா வீரா, குடி, பரவாயில்ல குடி. இந்த குடிமா. குடி. அக்கா ரொம்ப கஷ்டப்படுதலம்மா, பாவம்மா, அதெல்லாம் முடியவே இல்லைம்மா. நானும் கொஞ்சம் செய்வா. இல்லடி, அவ ஒரு ஆள் தான் செய்யணும். அவ செஞ்சு முடிப்பா. நீ சாமியை வேண்டிக்க. அம்மா தாயே, இவன் இந்த பரிகாரத்தை செஞ்சு முச்சிடக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். அக்கா இன்னும் குடி. போதுமா? அப்ப 87 தானடா? 87. 87ஆ? டேய், நீ மாத்தி மாத்தி சொல்றடா. உனக்கு சந்தேகம்னா நீ வேணா சொல்ல. டேய் 86க்கு அப்புறம் என்ன வரும்? என்ன வரும்? டேய் ராகவா. ஆமாம்மா 87 தான். நானும் கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவ்வளவுதான். எல்லாரும் மொத்தமா சேர்ந்துக்கின்னு போய் சொல்றீங்கல்ல? பாரு, கோயிலுக்குள்ளலாம் நின்று போய் சொல்லக்கூடாது. ஆமா, நாங்களாம் சரியா தான் பேசுறோம். அக்கா ரொம்ப கஷ்டப்படுறா. அவ முடியாம எப்படி செய்வா? வீரா, என்னாச்சு? பாத்து வீரா. யாராச்சும் காப்பாத்துங்க. வீரா
எந்திரி வீரா. பாத்து. ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல. எந்திரி. பாருக்கா. இந்த பரிகாரமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். எல்லாம் உன்னால வந்தது வள்ளி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? ஒரு பாவத்தை சரி பண்ண இன்னொரு பாவத்தை செய்ய வைக்க பாக்குறியா நீ? அதுக்கு இல்லைண்ணா. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். இப்போ உனக்கு சந்தோஷமா? உச்சி வெயில் இறங்குறதுக்குள்ள 108 குடம் தண்ணி எடுத்து அம்மனுக்கு ஊத்தியாச்சு. பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. இன்னொரு தடவை பரிகாரம் பலகாரம் ஏதாவது சொல்லிட்டு வந்த பாத்துக்கோ. வா. சரி வாங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம். வள்ளி வா. வாமா கண்மணி. வாடா. நீ போட. வாத்த. வா. வா. ஆத்தா அருளால பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி எந்த தடங்களும் இல்ல. இனி நல்லபடியா இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைங்க. ம். ரெண்டு பேரும் தீர்க்க ஆயுசோட இருப்பாங்க. சரிண்ணா. ஐயா, உங்க மருமக தீர்க்க சுமங்கலியா இருப்பா. அடடா. ச்சே. பாத்தீங்களா? என்ன ஒரு சகுனம். அம்மனோட ஃபுல் சப்போர்ட் ராகவனுக்கு இருக்கு. வள்ளி, நீ என்ன நினைச்சு இந்த பரிகாரத்தை பண்ண சொன்னியோ எனக்கு தெரியாது. ஆனா எல்லாமே பாசிட்டிவா நடக்குது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாகுது. இனி இந்த கல்யாணத்துல எந்த குறையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் கிளம்பலாம். டேய் ராகவா, கண்மணியோட சேர்ந்து வா. எதுக்குடா? சேர்ந்து வாடானா சேர்ந்து வாடா. ம். ஓகேண்ணா. கண்மணி வா. டேய் ராகவா சூப்பர்ரா.
நான் ஒரு அதிசயம் பாரு. அம்மா தாயே. அத்தா இங்க பாரு. ஏய் அங்க பாருங்க அத்தை. வாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுனே இருந்தல்ல, இப்போ பாரு. வலி. கடவுளே, இப்படி ஒரு அம்சம் யாருக்குமே நடக்காது. வள்ளி பாத்துக்க, அம்மனே வந்து அருள் கொடுத்துக்கிறா. ஆமா ஆமா. இப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இனிமே நீ எந்த சந்தேகத்தையும் கலக்க கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. கண்மணி போதும், நீ பேசாம இரு. ரொம்ப வலிக்குதாக்கா? லேசான வலிதாண்டி, தூங்கி எஞ்சா சரியாக போகுது. கண்மணி இப்ப என்னாச்சு? எதுக்கு அழுதுனுக்குற? நமக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? அசால்ட்டா ஊதி தள்ளிட மாட்டோம். எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட வீரா. ஆமா, பாகுபலில அப்படியே அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு வருவார்ல பிரபாஸ், அந்த மாதிரிதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தண்ணி கூட தானே தூக்கிட்டு வந்தேன். நம்ம அண்ணா போனதுக்கு அப்புறம் நீ செய்யற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அண்ணா இல்லைன்னு நம்ம யாரும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ற. உன் நிலைமையில நான் இருந்தானா நீ எனக்காக பண்ண மாட்டேன்? எதுக்கு வருத்தப்பட்டு நிக்கிற? குடு. உன் கல்யாண தோஷம்னு சொன்னாங்க, இப்போ அத கழிச்சாச்சு. இனி எந்த பயமும் இருக்காது. இத நான் நம்ம குடும்பத்துக்காக மட்டும் பண்ணல, ராமச்சந்திரன் சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்காகவும் இந்த கல்யாணம் நடக்கணும். இதுல ஏதாவது ஒரு குழப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்மள விட அந்த மனுஷன் தான் ரொம்ப கஷ்டப்படுவார். கரெக்டு தானே வீரா? இப்பவே அவர் கண்மணிக்காக அவர் தங்கச்சிக்கிட்ட சண்டை போடுறாரு. அவரோட நல்ல மனசை பாக்குறப்போ கண்மணி அந்த குடும்பத்துல நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு வீரா. அவ அத்தையை நினைச்சாதாம்மா ரொம்ப பயமா இருக்குது. அவங்களுக்கு எப்பவுமே இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல போல, எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மள கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது. பிருந்தா, அவங்க தப்பானவங்க எல்லாம் கிடையாது. மனசுல எதையுமே வச்சுக்காம தோன்றத அப்படியே வெளிப்படையா பேசுறாங்க, அவ்வளவுதான். பிருந்தா, நீ வேணா பாரு, அவங்க தான் அந்த வீட்ல கண்மணிக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்க போறாங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் வீரா. ஏன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரே பொம்பளை அவங்க தான். அம்மா ஸ்தானத்துல இருக்காங்க. அவங்கள பகிச்சுக்கிட்டு கண்மணி அங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏதாவது முன்ன பின்ன இருந்தாலும் நீ தான் கண்மணி கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். கண்மணி, இன்னைக்கு ராமச்சந்திரன் சாரும் ராகவனும் மேல ஒரு அக்கறை காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுல இருந்த கஷ்டமெல்லாம் அப்படியே போயிடுச்சு. நீ இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவா அந்த வீட்ல போய் சந்தோஷமா வாழ போற. என்ன அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை. டேய் 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 நில்லு. என்னடா
என்னடா இருடா. கை காட்டு, கை காட்டு. என்னடா பண்ற? இல்ல எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, வாசனை மட்டும் கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி இருந்துச்சு, அதான். ஏன்டா அதெல்லாம்? டேய் நீ புது மாப்பிள்ளடா, வாசனையா மாமியார் வீட்டுக்குள்ள போனாதாடா கெத்தா இருக்கும். நான் என்ன விருந்து சாப்பிடவா போறேன்? வீராவை பார்க்க போறேன்டா. பாவம் நேத்து முழுக்க கோயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஆ? அப்ப நீ வீராவை பார்க்க தான் போற. ஆமா. டேய் டேய் டேய், பழனியில நம்ம 3 பேத்துக்கு ஒன்னாதானே மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, மறந்துட்டியா? போடா போ, வீட்டுல வீராவும் அவன் தங்கச்சி மட்டும் தான் இருக்கிறாங்க. என்னது? போய் பார்த்துன்னு சீக்கிரம் வா. அப்போ கண்மணி கண்மணி இல்லையா? ஆ? உனக்கு எப்படி தெரியும்? ஏன்டா இவ்வளவு பதற? இப்பதான் கண்மணியை பார்க்க போல என்ன? இல்லடா, வீராவை தான் பார்க்க வந்தேன். கண்மணியும் அங்க இருப்பாள்ல, அதான் அப்படியே அவளையும் பார்க்கலான்னு. ஆ? அது என்ன, அது கர்ச்சீஃபா? கொடு. என்னடா? ரொம்ப வடியுது, தொச்சுக்கோ. ஆ? சீக்கிரம் பார்த்துட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ம். டேய் இரு. என்னடா? டேய் என்னடா பண்ற? வேண்டா, அவன் ஒரு நாள் தான் பரிகாரம் பண்ணான். நான் உனக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிறேன்டா. ஒரு ஆப்பிள் கூட கிடையாதா? வாட. உள்ள வரலாமா? வாங்க தம்பி. கண்மணி, ராகவன். இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. வீரா நீ உட்கார். 108 குடம்ல, அதான் லேசா கால் வலிக்குதுன்னா. அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ம். உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். இந்தாங்க. வாங்கிக்க. இப்ப எப்படி இருக்கு? ம், பரவாயில்ல. சாரிங்க, எனக்காகவும் கண்மணிக்காகவும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அவ ஏன் அக்கா, அவளுக்காக கஷ்டப்படாம எப்படி? நீங்க உட்காருங்க. கண்மணி, குடிக்க ஏதாவது எத்தனை? சரி. இல்ல இருக்கட்டும்ங்க, எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. வீராவை நல்லா பாத்துக்கோங்க. ம், ம். நீங்களும் உங்களை பாத்துக்கோங்க. இல்ல கோயில்ல மயங்கி விழுந்துட்டீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். பாத்துக்கிறேன். தம்பி, நிச்சயம் பண்ணியாச்சுல்ல, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. ம் சரிங்க. ம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ம், வாங்க. வரேன். டேய் என்னடா, ஆப்பிள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டேன். வீராவை பார்த்தேன், வந்துட்டேன். என்னடா வீட்ல எல்லாரும் இருந்தாங்களா? நீ நினைச்சது ஒண்ணு நடக்கலையா? நான் நினைச்சு வந்தேன். அண்ணி மட்டும் தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்ப. காரர்ரா, கிளம்பலாம். ஆ. ஏறு ஏறு. நல்லா சாப்பிடுண்ணா. இந்தா போதும் வள்ளி. பரவாயில்லண்ணா, நீயே இப்பதான் எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சுக்கிற. நல்லா சாப்பிடுண்ணா. இந்தா. இத்தனை நாளா சாப்பிடாதத ஒரே நேரத்துல சேர்த்து சாப்பிட சொல்றியா? போதும்னா உட. கொஞ்சம் குருமா ஊத்துட்டா? ஊத்து. நல்லா சாப்பிடு. நல்லா இருக்குதானா? நல்லா இருக்குது.